அங்கே பாருங்க யானை இருக்கும், ஆனால் முருகனை பார்த்துருக்காது, கிழக்க பார்த்த மாதிரி திரும்பி நிற்கும். காரணம், இந்த இடத்துல நடந்த போருக்கு பிறகுதான் திருச்செந்தூர் போர். அந்த திருச்செந்தூர் போரில் வெற்றி அடைஞ்சதும் திருப்பரங்குன்றம் படை வீட்டில் தெய்வ யானை திருமணம். ஆஃப்டர் தட் வள்ளி அருள்பாலிப்பு திருத்தல் மற்றும் திருத்தணின்ட்டு வரும். அப்படி வர்ற பட்சத்தில் முருகப்பெருமான் அங்கே இந்திராதிகள் யானை கொடுக்குறான், எல்லா இதுவாக இருக்குது. ஆனால் அவசரம், இந்த காலத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இந்திராதிகளுக்கு 5வது படை கூட்டணி என்ன முருகா, வெற்றி மேலே வெற்றி குவிட்டு உனக்கு 1க்கு 2 வெற்றி ஒரே ஜாதி தான், எங்கள் யானை ரிட்டன் கொடுறான்னு காலமுடான் அவர். அதனால் யானை திருத்தணியில் திரும்பி நிற்கும், கிழக்க பார்த்த மாதிரி இருக்கும். முருகனை பார்த்துருக்கார். ஒரிஜினல் ரிசர்ச் ஆன்சர் இதுதான். அங்கே வேற ஒரு ரிசல்ட் தருவாங்க, அதில் நம்ம முட்டி மோதிக்க வேண்டாம், அது சரின்ட்டு போயிட வேண்டியதுதான். அது மாதிரி யானை ஒரு சிறப்பு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முருகன் ஆலயத்திலும் வேலுக்கு சன்னதி கிடையாது. வேல் இருக்கிற ஒரே சன்னதி இந்த முருகன் கோயிலில் தான், வேலாயுதமூர்த்தி. அந்த வேல் கூட பூமிக்கு அடியில் எவ்வளோ அடி ஆழம் போயிருக்குன்னு யாரும் கண்டிராத விஷயம். ஆக வேல் 1, யானை 2. ஐயர் கதை நல்லா தான் சொல்கிறாரு, புரியுது.